இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுவது கவிதை பக்கம். கவிஞர் கடையநல்லூர் கமால் அவர்களின் காதலெனும் நீரூற்று என்ற கவிதை இடம்பெறுகிறது. தொழப்போனால் சாத்தான் தொடர்ந்து வருகின்றான், பழச்சாறு போல எங்கள் பக்தியினை உறிஞ்சுகிறான். தொழப்போனால் சாத்தான் தொடர்ந்து வருகின்றான், பழச்சாறு போல எங்கள் பக்தியினை உறிஞ்சுகிறான். ஆசைகளை கூட்டி வந்து அம்மணமாய் எங்கள் முன் ஆட வைத்து வலை விதித்து அதில் விழவும் செய்கின்றான். ஆசைகளை கூட்டி வந்து அம்மணமாய் எங்கள் முன் ஆட வைத்து வலை விதித்து அதில் விழவும் செய்கின்றான். கோபத்தீ பற்ற வைத்து கொதித்தெழவும் வைக்கின்றான், பாவத்தீ நரகிற்கு பாதைகளை அமைக்கின்றான். கோபத்தீ பற்ற வைத்து கொதித்தெழவும் வைக்கின்றான், பாவத்தீ நரகிற்கு பாதைகளை அமைக்கின்றான். அறம் பேசும் நாவுகளை புறம் பேச வைக்கின்றான், அடுத்தவன் முதல் பறிக்க ஆசை வரியூட்டுகின்றான். அறம் பேசும் நாவுகளை புறம் பேச வைக்கின்றான், அடுத்தவன் முதல் பறிக்க ஆசை வரியூட்டுகின்றான். தர்மத்தின் வாசல்களில் தடைக்கல்லாய் நிற்கின்றான், கஞ்சத் தனமள்ளி கைகளிலே தருகின்றான். தர்மத்தின் வாசல்களில் தடைக்கல்லாய் நிற்கின்றான், கஞ்சத் தனமள்ளி கைகளிலே தருகின்றான். ஆன்மாவில் மிருகமாய் அலைந்தவன் திரிகின்றான், ஆளுமை தனக்கென்றே அகங்காரம் கொள்கின்றான். ஆன்மாவில் மிருகமாய் அலைந்தவன் திரிகின்றான், ஆளுமை தனக்கென்றே அகங்காரம் கொள்கின்றான். நோன்பு காலங்களில் நுழைந்து உயிருக்குள் வீண்பாவம் செய்வதற்கு விதைகளை தூவுகிறான். நோன்பு காலங்களில் நுழைந்து உயிருக்குள் வீண்பாவம் செய்வதற்கு விதைகளை தூவுகின்றான். கலிமாவின் வெளிச்சத்தில் காண்பதற்கு இறையவனை இருட்டு திரையிட்டு எங்களை மறைக்கின்றான். கலிமாவின் வெளிச்சத்தில் காண்பதற்கு இறையவனை இருட்டு திரையிட்டு எங்களை மறைக்கின்றான். நெருப்பு அவன் ஆதலினால் நெஞ்சை கொளுத்துகிறான், நீராக இறைவானி நெஞ்சுக்குள் வந்தமர்வாய். நெருப்பு அவன் ஆதலினால் நெஞ்சை கொளுத்துகிறான், நீராக இறைவா நீ நெஞ்சுக்குள் வந்தமர்வாய். செந்நெருப்பு சாத்தானை சிதைத்து அழிப்பதற்கு கலிமாவில் இறைவா உன் காதலெனும் நீரூற்று. செந்நெருப்பு சாத்தானை சிதைத்து அழிப்பதற்கு கலிமாவில் இறைவா உன் காதலெனும் நீரூற்று. அடுத்து வருவது கட்டுரை பக்கம். அல் குர்ஆனின் இலக்கிய கோட்பாடு என்ற தலைப்பில் எம் ரிஸ்வி ஜுபைர் எழுதிய கட்டுரையின் 2ஆம் பகுதி. மேலும் அல் குர்ஆன் وَالْأَنْعَامَ خَلَقَهَا لَكُمْ فِيهَا دِفْءٌ وَمَنَافِعُ وَمِنْهَا تَأْكُلُونَ وَلَكُمْ فِيهَا جَمَالٌ حِينَ تُرِيحُونَ وَحِينَ تَسْرَحُونَ. மேலும் மனிதர்களே, கால்நடைகளை அவற்றை உங்களுக்காக அவனே படைத்தான். அவற்றில் உங்களுக்காக குளிரை தடுத்து கொள்ளக்கூடிய கதகதப்புண்டு. இன்னும் வேறு பயன்களும் உங்களுக்கு உண்டு. மேலும் அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கின்றீர்கள். நீங்கள் அவற்றை மேய்த்து மாலையில் ஓட்டி வரும் பொழுதும் மேய்ச்சலுக்காக காலையில் ஓட்டிச் செல்லும் பொழுதும் அவற்றில் உங்களுக்கு அழகும் இருக்கிறது. சூரா அந்நஹல். இவ்வசனமானது கால்நடைகளின் சில பயன்பாடுகளை எடுத்து கூறி அதில் முக்கியதோர் பயன்பாடாக மனிதனுக்கு அவைகளிடமிருந்து அழகியல் பயன்களும் உண்டு என்ற உண்மையையும் எடுத்து கூறப்படுகிறது. உண்மையில் இவ்வசனத்தின் கடைசி பகுதியை நோக்கினால் ஒரு கவிஞன் அல்லது கலைஞன் மாலை பொழுதுகளிலும் புலரும் காலை வேளைகளிலும் இறைதேடி விரையும் மந்தைகளின் அசைவுகளை பார்த்து ரசிக்கும் ஒரு ரம்யமான காட்சியை உருவகப்படுத்தி நிற்பதையும் ரசிகரின் உணர்வு தளத்தில் ஆழமான அதிர்வுகளை ஏற்படுத்துவதையும் இவ்வசனங்களை நோக்குபவர்களுக்கு எளிதில் புரியப்படுத்தும் உண்மைகளாகும். இவ்வுண்மையை உறுதிப்படுத்தும் வகையில்தான் முகமது குத்துப் அவர்கள் தன்னுடைய மன்ஹஜுல் ஃபன்னி அல் இஸ்லாமி என்ற நூலில்
அல் குர்ஆனின் அழகியல் கலைத்துவம் தொடர்பாக பேசியிருக்கின்ற பல வசனங்களில் இவ்வசனத்தில் தொடரும் ஜமால் என்ற சொல்லே என் இதயத்தின் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் இவ்வசனமானது கால்நடைகளின் சில பயன்பாடுகளை எடுத்து கூறி அதில் விசேடமாக அழகியல் அவசியப்பாட்டையும் பேசியிருக்கின்றது. மேலும் அவர் விளக்குகையில், உண்மையிலேயே அழகியல் உணர்வுகளை தூண்டும் வசனங்களில் வானத்தை அலங்கரிக்கும் நட்சத்திர விளக்குகள், செழிப்புமிக்க தோட்டங்கள், மலை சிகரங்கள், சலசலக்கும் நதிகள், இயங்கும் முற்பகல் இரா பொழுதுகளை விவரிப்பதுடன் மட்டும் வரையறுத்து கொள்ளாமல் கால்நடைகளின் அழகியலை கூட விவரணப்படுத்தி இருக்கிறது என்ற அவருடைய ஒப்பீட்டியல் கருத்து மூலமாக அல் குர்ஆன் அழகியலின் அவசியம் தொடர்பாக இயற்கை படைப்பினங்களின் துணையால் எடுத்தாளப்பட்டிருக்கும் யதார்த்தங்களை ஆச்சரியமாய் தெளிவுபடுத்துகிறார். மேலும் அல் குர்ஆன் وَاللَّيْلِ إِذَا عَسْعَسَ وَالصُّبْحِ إِذَا تَنَفَّسَ இரவின் மீதும் சத்தியமாக அது பின்னோக்கிச் சென்று விடும் போது, காலையின் மீதும் சத்தியமாக அது வெளிப்பட்டு அதன் ஒளி தெளிவாகிவிடும் போது. சூரா அத்தக்வீர் என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலம் பூமியில் திட்டு திட்டாக படர்ந்திருக்கும் காலை புலர்வில் வீசும் ஒளிக்கீறல் சிறுக சிறுக அப்படலங்களை தூரப்படுத்துவது மிகவும் சுவைமிக்கதான காட்சியாக இவ்வசனம் சித்தரிக்கிறது. வசுபி இதா தனஃபஸ் என்ற சொல்லோவியம் அசைவுகள் அற்றுப்போய் துடிப்புகள் துண்டிக்கப்பட்ட உயிர் பிளந்தது போன்ற ஒரு பிரமையை அச்சொல் உருவாக்குகிறது. ஆகவேதான் இதன் இலக்கிய வலிமையை செய்யது குத்துப் ரஹிமஹுல்லா அவர்கள் சிறந்த இலக்கிய வளம் கொண்ட உயிரோட்டமுள்ள உவமான உவமேயங்களை கொண்ட அரபு மொழியானது காலை பொழுதை வர்ணிப்பதற்கு அல் குர்ஆன் இவ்வசனத்தில் பயன்படுத்தி இருப்பது போன்ற ஓர் உருவகத்தை கொண்டுள்ளதா என நான் சந்தேகிக்கின்றேன் என்று குறிப்பிடுகிறார். இவ்வாறாக அல் குர்ஆனே பல்வேறு சந்தர்ப்பங்களில் அழகியல் உணர்வை அவசியப்படுத்தும் வகையிலும் தூண்டும் தோரணையிலும் வசனப்போக்குகளை கொண்டிருப்பதை மேற்படி வசனங்கள் ஆதாரப்படுத்துகின்றன. இலக்கியம் என்ற கருத்தியலை அல் குர்ஆன் எவ்வாறு புரியப்படுத்துகிறது? அழகியல் உணர்வின் ஆற்றுப்படுத்தலாகவும் பிரதிபலிப்பாகவும் இலக்கியம் விளங்குகிறது. எனவே அழகியல் உணர்வை அந்தஸ்து மிக்கதாக அணுகிய அல் குர்ஆன் இலக்கியம் என்ற கருத்தியலை எவ்விதம் கையாண்டிருக்கிறது என்பதை தொடரும் இப்பகுதி தெளிவுபடுத்துகிறது. இவ்வுலகில் நிலைத்து நிற்க போராடும் ஒவ்வொரு சித்தாந்தமும் இலக்கியத்தை ஓர் துணை ஊடகமாக பயன்படுத்தி இருப்பது வரலாறு கூறும் சான்றாகும். பொதுவாக உருவாகிய ஒவ்வொரு கொள்கையுமே தங்களுடைய இலட்சியவாதத்தின் இருப்பையும் சுயத்தையும் கருத்திற்கொண்டே இலக்கியத்தையும் குறுகிய கண்ணோட்டத்தில் வரையறுத்து கொண்டன. கம்யூனிசம், முதலாளித்துவம் தங்களுடைய கொள்கையின் வளர்ச்சிக்குரிய ஏக வழியாக மட்டுமே இலக்கிய பரப்பை பயன்படுத்தி கொண்டதை சுட்டிக்காட்டலாம். எனினும் இவைகளுக்கு முற்றிலும் முரண்பட்ட அமைப்பிலேதான் கொள்கைவாத வாழ்க்கை நெறியான இஸ்லாம் இலக்கியத்தை வியாக்கியானப்படுத்தி இருக்கிறது. அழகியல் உணர்வின் ஆற்றுப்படுத்துகை, வெளிப்பாட்டுகை இலக்கியம் என்பதற்கேற்பவே அல் குர்ஆனும் நேரடியாக இலக்கியம் என்ற கருத்தை தொனிக்கும் அல் அதப் என்ற பிரயோகத்தை பயன்படுத்தாது அழகு, அழகியல், கவர்ச்சி, வடிவு என்ற கருத்தை கூறும் ஜமால், ஜீனத், ஹசன் போன்ற கருத்தாளமிக்க சொல்லாடல்களை பிரயோகிப்பதன் ஊடாக இலக்கியம் என்ற கருத்தாக்கத்தை நாடியிருப்பது தெளிவாகிறது. மேலும் இக்கருத்தை தெளிவுபடுத்துவதாயின் அஷஹீத் சையத் குத்துப் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவது போல் இஸ்லாமிய இலக்கியம் என்பது பிரபஞ்சம், மனிதன், வாழ்க்கை ஆகிய அடித்தளங்களிலிருந்து வார்க்கப்படுபவையாகும் என்ற வரைவிலக்கணத்தின் பகைப்புலத்திலிருந்து அல் குர்ஆன் அழகியல் உணர்வு தொடர்பாக பிரயோகித்திருக்கும் சொல்லாடல்களுடன் ஒப்பிட்டு நோக்குகின்ற போது தெளிவாக புலப்படும். இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் விருந்தினர் பக்கம். பல நூறு இஸ்லாமிய பாடல்களை யாத்த பெருங்கவிஞர் மர்ஹூம் நாகூர் சலீம் அவர்கள். அவரது அந்திமகால பிரிவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக காணப்பட்ட நேர்காணலில் இருந்து 3ஆம் பகுதி இன்று இடம்பெறுகிறது. இந்த மாதிரி இந்த பீச்சே கலிஃபுல்லா இருக்கார்ல, அவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குறிச்சு அவருடைய கட்சியில நான் ஒரு அணி பண்ணேன் வந்து 4 பேர் சிபாரிசு பண்ணி கலிஃபுல்லா வேலையில ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆனா அதே கலிஃபுல்லா பாய் இந்த நான் ஒரு அணிவானனுக்கு ஹார்மோனியம் வாய்ச்சார் அப்படியே உண்டு வச்சுங்களேன். அந்த கலிஃபுல்லா பாய் பாண்டில் தான் ஈச்ச மரத்தின் சோலையில் பாட்டு, அதுல பஞ்சு வச்சுன்னா
ஈச்ச மறுத்து இன்ப சூளையில் நவீனாதரே இறைவன் தந்த நாளே அப்படியே வந்துச்சுல. நான் பாலைவனத்தில் ஒரு புது மலராக பாவை இருபதுடைக்கு ஒளி நிலவாக அப்படி அப்படி எக்ஸ்ட்ரா பாக்கி எல்லாமே அவர் தான் பண்ணாரு. அந்த 50 வருஷத்துக்கு பிற்பாடு ஷேக் முகமது பாடி அது பெரும் புகழாகி போச்சு. ஈச்சை மரத்து இன்பச் சோலையில் நபிநாதரே இறைவன் தந்தானந்த நாளையில் இறைவன் தந்தானந்த நாளையில் ஈச்சை மரத்து இன்ப சோலையில் நீங்க அது அதே கப்பலுக்கு போன வச்சான். அது ரொம்ப அத கூட வந்து அதுக்கு நான் தான் டியூனே பண்ணேன். கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை மச்சான், கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்சா அல்லாஹ் விரைவில் வருவே, ஓ இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே. அன்று சொன்ன வார்த்தைகள் அர்த்தங்களும் மாறிடுச்சோ, சக்கரை மேல் கோவப்பட்டு கட்டிரும்பு ஓடிடுச்சோ, சங்கதி தெரியலையே மன்னன் மனம் வாடிடுச்சோ. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். அண்ணமே அடிக்கரும்பே ஆவல் என்னை மீறுதடி, அண்ணமே அடிக்கரும்பே ஆவல் என்னை மீறுதடி, என்னை கிணறு போலே என்னம்மா ஊறுதடி, உன்னை எங்கு விட்டு வந்து உள் மனசு வாடுதடி, உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாடுதடி, உள்ளபடி சொன்னாக்கா உயிரங்கு வாடுதடி. கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்சா அல்லாஹ் விரைவில் வருவே, உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே. நீளம் எல்லாமே சோலைவனமாகுதடி, பாகிறது நீராக மச்சானின் வேர்வையடி, பாடுபட்டு சேர்க்கிறது பைங்கிழியை எதுக்கடி, பாவை உனக்கல்லாமே பாரிலே யாருக்கடி. கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்சா அல்லாஹ் விரைவில் வருவே, உன் இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே. மாசத்திலே கடிதம் பண்ண போட்டீங்க, நலமா சுகமா
இங்கனுக்கு என்ன குறை, மாடி மனை பஞ்சமில்லை, இருக்கிறேன் நாயகனே, இன்னும் நான் சாகவில்லை. ஈச்சமர தோப்புக்குள்ளே இருந்தாட்சி கட்டிடமே, 2 மாசத்திலே இருந்து விடும் ஒப்பந்தமே, ஆட்சிது ஒருவாறு அன்புனதை பெட்டகமே, ஆக்க பொறுத்தவளே ஆரப்பொரு ரத்தினமே, ஆக்க பொறுத்தவளே ஆரப்பொரு ரத்தினமே, கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவே, இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் தருவே. அது டியூன் பண்ணிக்க நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ராகந்தாளரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை. இருந்தாலும் என்னுடைய பழக்கம் அப்படி. இப்ப தேவா சார் காதலுக்கு தீங்கு செஞ்சா தேசிய குற்றம், இப்படி ஆள்பவர்கள் போட வேணும் அவசர சட்டம், காதல் ஒரு பாவம் அல்ல தோழா, நான் கணக்கு போட்டு பார்த்தேன் ரொம்ப நாளா, காதலிச்சா சாதி வேத சச்சரவு ஏது, சமத்துவமே ஆதரிச்சு சங்கம் வைக்கும் பாரு, வரதட்சிணை தற்கொலைகள் வசதி திமிர் ஓயுமே, வாழ்வுக்காக ஏங்கும் பெண்கள் வெளி நீரம் காயுமே. சரி சரி சரி. இப்போ நீங்க இந்த பாடல் இசை முரசு எம் ஹனீஃபா அவர்களுக்கு நீங்க எழுதின பாடல், முதல்ல எழுதின பாடல்? நான் முதல்ல ஒரு நாடகத்துக்காக ஒரு பாட்டு எழுதினேன். என்ன பாட்டு? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாடலாம் பாடி இருந்தாங்க. அனிமா என்ன யார்ட்டையும் பாட்டு ஜடின்னு வாங்க, எந்த கவிஞரும் போய் அணுக முடியாது. அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னு சொன்னா கண்டபடி கிறுக்குத்தனமா போயெல்லாம் எழுப்பினா அவர் பாட மாட்டார். வார்த்தைகளை புடம் போட்டு எடுக்கணும். அதுல ரொம்ப அவரை மாதிரி நிகழ்ச்சவர் யாரையும் நான் பார்த்ததில்லை. அப்படி வார்த்தைகள்லாம் சுத்தம் மணிமணியா இருக்கும். அதை போட்டு புடம் போட்டு எடுத்து தான் அவர் பாடுவார். அப்படிப்பட்டவர்கிட்ட அப்ப ஆபிது காக்கா எனக்கெல்லாம் முன்னோடி. ஆனா அவர் இருக்கும்போது நான் எழுத ஆரம்பிச்சுட்டேன். உடனே அவங்க ஆபிது காக்கா என்னை பாசத்துக்குரியவங்க. அவங்கெல்லாம் அப்பமா எழுதினவங்க. அந்த நாடகத்துல நான் ஒரு பாட்டு எழுதினேன். அது அம்பிகாபதி தந்த அமரா இது அழியாத சந்தர்ப்ப நாடகம். கதை வசனம் பாடல் இயக்கம் எல்லாம் நான் தான். அது பல நாடகங்கள் நடத்திருக்கேன். விதவை கண்ணி, சந்தர்ப்பம், சோக்காலி, மிஸ்டர் 1960 இந்த மாதிரிதான். 1960 ஆமா ஆமா வச்சுங்களேன். அப்ப இந்த சந்தர்ப்ப நாடகத்துல பாடல் ஒரு நாளைக்கு 2 ஷோ நடக்கும். பல ஊர்ல நடந்திருக்கு. சினிமா ஹீரோ நடிகரும் அடிச்சிருக்காங்க. மேக்கப் மேன்லாம் ஜெமினி ஸ்டூடியோ பண்ணாரு. அதுல அம்பிகாபதி தந்த அழியாத பாசத்தால் வெம்பி உயிரிழந்த அமராவதி எங்கே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை மாரியப்பா, காரைக்கால் மாரியப்பான்ற அருமையான ஹார்மோனி மாஸ்டர், அவர் தாரா தான் வாசிப்பாரு. அவர் இல்லாம அனிமானே கச்சேரி பாட மாட்டார். அந்த மாதிரி மாரியப்பா பண்ண இசை தான் இருக்கு. அந்த இசையை பார்த்து எல்லாருமே ரொம்ப அலட்சியம் இருப்பார். நாடகத்துல நம்ம டேப்ல போட்டு விட்டோம், பெரிய கூட்டம் கூடியும். அப்பதான் முத கவிஞர் கண்ணதாசனும் ஈவிகே சம்பத்தும் கழகத்தை விட்டு ஓடிட்டாங்க. அப்போ அனிமா இந்த மாதிரி ஒரு முதல்ல இந்த பாட்டு எனக்கு வேணும், ஒரு பாட்டு நீங்க எழுதி கொடுங்க. அப்ப எழுதுனதான் அந்த வளர்த்த கடா பாட்டு. அது இன்றைக்கும் அது பாடப்படுது. மதுரை மாநாட்டுல லிச்சோபலிச்ச மக்கள் கரகோஷம்னா அப்படி மாநாடு அந்த இருக்கும். அப்ப எழுதுனேன். முதல் அரசியல் படம் முதல் எழுதல. அதோட இஸ்லாமிய பாட்டு எழுதுனேன். அன்பு மார்க்கம் தந்தை எங்கள் அஹமதியா முஸ்தபான்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு என்னவோ ஞாபகம் இல்ல. அந்த பாட்டெல்லாம் ஹெச்எம்ல இனி வருவது ரசனை பக்கம். I don't want to associate with any association. ஏன்னா பல அசோசியேஷன்கள் போலீஸ் வேலை பார்க்குறாங்க. அவர் சரியாக சிந்திக்கிறாரா, அவர் அப்படி நினைச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னு எழுதுறாங்க. அவர் நினைச்சது உனக்கு எப்படியா தெரியும்? நான் நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் நினைச்சதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே. நான் சொல்ற வரைக்கும் உனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சதே? அப்படியே நான் சொன்னாலும் நான் நினைச்சதை தான் சொன்னேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது கட்டாயம் ஒன்றும் இல்லை தானே. கல்யாணமான புதுசில் கணவனும் மனைவியும் பேசிக்கும் போது நீ ரொம்ப அழகுன்றாங்க. இவர் சொன்ன உடனே அந்த அம்மா ஒத்துக்கிறதே இல்லை, இல்லை நீங்க தான் அழகுன்றாங்க. ரெண்டுமே பொய்ன்னு யாருக்கு தெரியும்? அப்போது 2 பேரும் நம்பிடுறாங்க. இல்லைங்க இது முகப்பொரு இருக்குது, எவ்வளோ அசிங்கமா இருக்குது பாருங்கன்னா, அவனுக்கு அதான் அழகா இருக்குதுங்கிறாரு. கொஞ்சம் வருஷம் பொறுத்து அந்த மூதேவி எங்க போச்சுன்றாரு. இந்த 2ஐயும் ஒரே ஆள் தான் சொல்றாரு.
ஆக ஒருத்தன் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படியா தெரியும்? அவர்கள் அப்படி நினைத்து சொன்னார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. இந்த போலீஸ் வேலை இது ஒரு தனித்தன்மையா இருக்குது. இதை பார்த்துதான் நான் பயந்து போயிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு அசோசியேட் வித் எனி அசோசியேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிசோசியேட் வித் எனி முஸ்லிம். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ஃபாத்திமா சிஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது அலி.